ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு குடல் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் மாதிரி கொடுப்பாங்க, அது பை மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு ஈர்க்குமாத்து குச்சியில் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, உருவி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மைஹோதியில் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து அந்த குடலில் இருக்கிறதெல்லாம் வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி இதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 10 தடவையாவது நம்ம டேப்பில், அதாவது டேப் வாட்டர் இல்லையா, பைப்பில் வந்து நல்லா திருகி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு இப்போது நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு குண்டா நிறைய தண்ணி வந்து கொதிக்க வச்சிடணும். இந்த அளவுக்கு ஆவி பறக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொதிக்கணும். அதுக்காக தான் மறுபடியும் காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குடலை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் குடல் நுரையீரல் 2 வாங்கியிருக்கேன். அதை 2ஐயும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி. அப்போ தான் உங்களுக்கு அந்த குடலில் இருக்கக்கூடிய வாசனை எல்லாமே போயிடும். உங்களுக்கு நிறைய பேர் வந்து குடலே சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய வாசனை அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது குடலானே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நுரையீரல் சேர்த்துன உடனே பயந்துடாதீங்க, இதென்ன இப்படி வருதுன்னு. நுரை கண்டிப்பாக வரும். அது சரிங்களா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுரையெல்லாம் வந்துடும். நல்லா வெள்ளை வெள்ளைன்னு மல்லிகைப்பூ மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா. உங்களுக்கு பாருங்கள், இதை போட்டுட்டு நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே வெயிட்டிஸ்லேயே விட்டுட்டேன். இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிவிட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் கழுவிக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிச்சு கழுவிக்கோங்க. அதில் எதுவும் இருக்காது. இருந்தாலும் கடையில் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருவாங்க, அதாவது கட் பண்ணி. ஆனால் 10 டைமாவது அது நல்லா கழுவிடணும். ஏன்னா இதில் ஒரு ஸ்மெல் அடிக்கும். குடல் அப்படிங்கிறனால அதில் வரக்கூடிய கழிவுகள் தான் இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் நல்லா அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே அதில் வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி ஆவி பறக்குதுன்னு. இந்த அளவுக்கு இதில் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் கழுவணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு கொதி வர்ற அளவுக்கு தண்ணியில் நீங்கள் போட்டாலே இருக்கக்கூடிய அழுக்குலேருந்து ஸ்மெல்லிருந்து எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ நார்மல் வாட்டர் போட்டு நல்லா நீங்கள் சும்மாவே இப்படி கையில் எடுத்தாலே உதிரி உதிரியாக ஆயிரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பர் ஆயிரும். நல்லா மல்லிகைப்பூ எடுத்து நூலில் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கு நல்லா சுருண்டு நல்லா வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா தண்ணி திருவி விட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற தோல் கூட நீக்கிடுவாங்க. ஆனால் அந்த தோல்லாம் நீக்க தேவையில்லைங்க, அதெல்லாம் சத்து, அதெல்லாம் அப்படியே சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. கொஞ்சம் கூட எங்கேயுமே அழுக்கு தெரியல, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இந்த டைப்பில் வந்து நீங்கள் கழுவுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் குடல் கிரேவியை செய்ய ஆரம்பிக்கலாம்.